இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலங்களில் வீதி விபத்துகள் அதிகளவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய நாளிலும் மனதை உலுக்குகின்ற விபத்து ஒன்று எம் நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கோர விபத்து நேற்று இரவு வெள்ளவாய வீதியின் 24வது மைல்கல்லுக்கு அருகில் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்தில் 15க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் இறந்தவர்களில் 9 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து 200 மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. காவல்துறையினர், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் சேர்ந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டிருக்கின்றனர். அத்துடன் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளாய திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வரவேண்டாம் எனவும் காவல்துறையினர் தொடர்ந்தும் அறிவுறுத்தியபடி இருக்கின்றார்கள்.